Good morning, students. Relations and functions exercise 1.1 second sum பார்க்கிறோம். Let A is the set of 1, 2, 3 and B is the set X such that X is a prime number less than 10. Find A cross B and B cross A. Prime number less than 10 அப்படின்னா என்ன அர்த்தம்னா prime numberங்கிறது என்னன்னா 2, 3, 5 and 7, 9 கிடையாது, 10 கிடையாது. ஏன்னா லெஸ் தேன் 10ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது மட்டும் தான் ப்ரைம் நம்பர்ஸ், லெஸ் தேன் 10. அதாவது 1, 2, 3, 4 அப் டு 10 வரைக்கும் இருக்கும். இதில் இந்த 10க்கு லெஸ் தேன் 10னா என்ன அர்த்தம்? 1லேருந்து 10 வரைக்கும் இப்படி கணக்கு. இப்போ ஈக்குவல்ஸ் டு 10ன்னா 10 சேர்த்துக்கணும். ஈக்குவல்ஸ் டு 10ன்னு போடலை, வெறும் லெஸ் தேன் 10னா 10க்குள்ளே இருக்கிற நம்பர். ஒன்று ப்ரைம் நம்பர்ஸ் என்னென்னா 2, 3, 5, 7. ஸோ A equal to 1, 2, 3. B equals to 2, 3, 5, 7. இப்போ நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பார்க்க போகிறோம். அதாவது A cross B. இந்த இன்டூன்னு போடுறதுக்கு என்ன பேர்? கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு அர்த்தம். கிராஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ A cross B ஈக்குவல்ஸ் டு இப்போ இந்த ஏ செட்லேருந்து ஃபஸ்ட்டு செட்டு ஏ, செகண்ட் செட்டு பி. இந்த ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் எலிமெண்ட்லேருந்து செகண்ட் செட்டில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையும் நம்ம பேர் பண்ணணும். எப்படின்னா 1, 2 ஃபஸ்ட்டு ஒரு பேர், 1லேருந்து 2, 1லேருந்து 3, 1லேருந்து 5, 1லேருந்து 7. ஃபஸ்ட்டு முடிஞ்சிடுது. இப்போ செகண்டு, ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிற செகண்ட் எலிமெண்ட்டு 2 இருக்குது. அதுலேருந்து இந்த பி செட்டில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையும் நம்ம பேர் பண்ணணும் ஒன்று ஒன்றா. இப்போ 2 இருக்குது, 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிற தேர்ட் எலிமெண்ட் இருக்கு இல்லையா, அதுலேருந்து இந்த செகண்ட் செட்டில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸையும் நம்ம பேர் பண்ண போகிறோம். அதாவது 3லேருந்து 2க்கு 3, 2, 3, 3, 3, 5 and 3, 7. நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க? B cross A கேட்குறாங்க. B cross A இதுக்கு எப்படி எழுதிக்கணும்னா ஃபஸ்ட்டு செட்டு என்ன? B. இங்கே செட்டு ஏனா ஏலேருந்து பிக்கு பண்ணுறோம். இப்போ பி தான் ஃபஸ்ட்டு செட்டு. அப்போ என்ன எழுதிக்கணும்? B equal to 2, 3, 5, 7 முதல்ல எழுதிக்கணும். அடுத்த செகண்ட் செட்டு தான் ஏன்னு எழுதிக்கணும். A equal to 1, 2, 3. இப்போ பிலேருந்து ஏக்கு நம்ம B cross A போட போகிறோம், பேர் பண்ண போகிறோம். B cross A equal to 2, 1, 2, 2, 2, 3. அதே மாதிரி 3, 1, 3, 2, 3, 3, 5, 1, 5, 2 and 5, 3, 7, 1, 7, 2, 7, 3. இதுதான் வந்து B cross Aவோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு செட்டு கொடுக்குறாங்க, ஏன்னு கொடுத்தானா ஏ ஃபஸ்ட்டு போடணும், இந்த பின்னு A cross Bனா ஏ ஃபஸ்ட்டு போடணும், பி வந்து செகண்ட் போடணும். ஏல இருக்க எலிமெண்ட்ஸ்லாம் என்ன? 1, 2, 3. பியில் இருக்க எலிமெண்ட்ஸு 2, 3, 5, 7. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம்? இந்த ஃபஸ்ட்டு வர செட்டில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் என்ன சொல்லுவோன்னா, இந்த எலிமெண்ட்ஸ்க்கு என்ன பேருனா ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் எலிமெண்ட்டுன்னு பேர். அடுத்த கணக்கில் வரும். ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் எலிமெண்ட்ஸ் இதுக்கு பேர். ஃபஸ்ட்டு வரத்துக்கு ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிற எலிமெண்ட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் எலிமெண்ட்ஸு. செகண்ட் செட்டில் இருக்கிற எலிமெண்ட்ஸ்க்குலாம் செகண்ட் கோஆர்டினேட் எலிமெண்ட்ஸ்னு பேர். செகண்ட் கோஆர்டினேட் எலிமெண்ட்ஸ். இது அடுத்த சம்மில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, தேர்ட் சம் பார்க்குறோம். இஃப் B cross A equal to -2, 3 ஒரு பேர், -2, 4 ஒரு 4, 0, 3 ஒரு பேர், 0, 4 ஒரு பேர், 3, 3 ஒரு பேர், 3, 4 ஒரு பேர். ஃபைண்ட் A and B.
இப்போது பின்றது ஃபஸ்ட்டு செட்டு, அந்த செட்டில் இருக்கிறது ஃபஸ்ட் கோஆர்டினேட் எல்லாமே இருக்கும். -2 -2 0 3 3 0 எல்லாமே ஃபஸ்ட்டு பியில் இருக்கும். அடுத்தது வந்து ஏல இருக்கிறதுலாம் செகண்ட் கோஆர்டினேட், அதாவது 3 இருக்கும் 4 இருக்கும் 3 இருக்கும் 4 இருக்கும் 3 இருக்கும் 4 இருக்கும். இப்போ வந்து எல்லா 2 தடவை வந்ததெல்லாம் நம்ம போட வேண்டாம். ஒரே ஒரு தடவை -2 போடலாம் 0 போடலாம் 3 போடலாம். அதே மாதிரி 3யும் 4ம் ஒரு தடவை எழுதினாலே போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ பின்ற செட்டு நம்ம எழுதியிருக்கோம், ஃபஸ்ட்டு எழுதியிருக்கோம். அதில் என்ன இருக்குது, ஃபஸ்ட் கோஆர்டினேட்டு -2 இருக்குது, -2 போட்டிருக்கோம். மறுபடியும் -2 போட வேண்டாம். இங்கே 0 இருக்குது, அதனால் 0 போட்டிருக்கோம். இங்கே 0க்கு இந்த 0 தான். 3க்கு 3, அதே 3 இங்கே இருக்குது. ஃபஸ்ட் கோஆர்டினேட் முடிஞ்சிடுது, ஃபஸ்ட்டு செட்டும் முடிஞ்சிடுது. அதே மாதிரி செகண்ட் செட்டுங்கிறது ஏல என்ன இருக்குது, செகண்ட் கோஆர்டினேட்டு 3 இருக்குது 4 இருக்குது. இங்கே 3 4 இருக்குது, இங்கேயும் 3 4 இருக்குது. 3 4 போட்டிருக்கோம். இப்போ நம்ம வந்து பிங்கிறது என்னன்னு பார்த்துக்கலாம்னா, ஃபஸ்ட் கோஆர்டினேட் எலிமெண்ட்ஸ் என்னென்ன, -2 0 and 3. அதே மாதிரி a ஈக்குவல் டு 3, 4. இதுதான் ஆன்சர். எப்படி வந்து சொல்கிறேன், இப்போ நம்ம இதை இது பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு -2லேருந்து பேராக பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் புரியும். -2லேருந்து 3 முதல்ல போட்டிருக்கோமா, அப்புறம் -2லேருந்து 4 வருது, -2லேருந்து முடிஞ்சிடுது, அப்புறம் 0லேருந்து 3 இருக்குது, 0லேருந்து 4, 3லேருந்து 3 3, 4. ஸோ அப்போ பிங்கிறது -2 0 3, ஏன்ற செட்டில் இருக்க எலிமெண்ட்டு 3 and 4.